அண்ணாமலையார் திருக்கோவிலில் ஆச்சரிய அபிஷேக வைபவம். மூலவருக்கும் உண்ணாமுலை அம்மனுக்கும் பூஜை செய்ய வேதம் ஆகமம் முறையாக பயில வேண்டுமா? குருக்களுக்கு அபிஷேகம் செய்து வரவேற்கும் வியக்க வைக்கும் வழிபாட்டு முறை. அண்ணாமலையார் திருக்கோவில் கருவறையில் உள்ள அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமுலையம்மன் மூலவருக்கு தினம்தோறும் 6 கால பூஜைகள் நடைபெறுவது வழக்கம். இந்த பூஜைகளை திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவில் இளவரசு பட்ட சிவாச்சாரியார் பி.டி. ரமேஷ் குடும்பத்தினர் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் அந்த குடும்பத்தைச் சேர்ந்த குருக்கள் அரவிந்த் வேதம் ஆகமம் என அனைத்தையும் முறையாக பயின்று முறையாக சிவதீட்சை பெற்றார். இந்த நிலையில் இன்று முதல் மூலவருக்கு பூஜை செய்ய அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவருக்கு இன்று திருக்கோவில் திருக்கல்யாண மண்டபத்தில் பால், தயிர், சந்தனம், மஞ்சள் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களை கொண்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அவருக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. சிவதீட்சை பெற்ற அரவிந்த் குருக்கள் இன்று முதல் அண்ணாமலையார் திருக்கோவிலில் உள்ள மூலவருக்கும் உண்ணாமுலை அம்மன் சன்னதியில் உள்ள மூலவர் உண்ணாமுலை அம்மனுக்கும் ஆகம விதிப்படி நித்திய நெய்மித்திய பூஜைகள் செய்ய தகுதி பெற்றவராவார் என்பது குறிப்பிடத்தக்கது.